அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழக அறிவிப்பு பொதுச் செயலாளரின் ஒப்புதலோடு அறிவிக்கப்படும். அதுதான் நடைமுறையில் உள்ளது. தற்போது சில மாவட்டங்களில் பொதுச் செயலாளர் பெயரை பயன்படுத்தி கழக நிர்வாகிகளிடம் சிலர் கடிதம் பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது. தலைமை கழகம் அறிவிக்காமல் கழக நிர்வாகிகள் யாரிடமும் கடிதம் வழங்க வேண்டாம் என்று தலைமை கழகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தலைமை கழகத்தின் சார்பிலும் கழக பொதுச் செயலாளரின் சார்பிலும் இது தெரிவிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீக்கிறது வந்து செல்லாதுன்னு திரு எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. எங்களை கட்டுப்படுத்தாரு 26 மாவட்ட செயலர் நீக்கிருக்காங்க, அது செல்லாதுங்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு அதிகாரத்தின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை அந்த சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சி பதிவை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கட்சி பதிவை எடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்தார். ஆளுநரிடம் சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளில் ஒரு சாரார் கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டதை சட்டமன்றத்தில் சபாநாயகரிடத்திலும் வழங்கப்பட்டு ஆளுநரிடத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழக அறிவிப்பு பொதுச் செயலாளரின் ஒப்புதலோடு அறிவிக்கப்படும். அதுதான் நடைமுறையில் உள்ளது. தற்போது சில மாவட்டங்களில் பொதுச் செயலாளர் பெயரை பயன்படுத்தி கழக நிர்வாகிகளிடம் சிலர் கடிதம் பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது. தலைமை கழகம் அறிவிக்காமல் கழக நிர்வாகிகள் யாரிடமும் கடிதம் வழங்க வேண்டாம் என்று தலைமை கழகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தலைமை கழகத்தின் சார்பிலும் கழக பொதுச் செயலாளரின் சார்பிலும் இது தெரிவிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீக்கிறது வந்து செல்லாதுன்னு திரு எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. எங்களை கட்டுப்படுத்தாரு 26 மாவட்ட செயலர் நீக்கிருக்காங்க, அது செல்லாதுங்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு அதிகாரத்தின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை அந்த சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சி பதிவை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கட்சி பதிவை எடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்தார். ஆளுநரிடம் சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளில் ஒரு சாரார் கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டதை சட்டமன்றத்தில் சபாநாயகரிடத்திலும் வழங்கப்பட்டு ஆளுநரிடத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை சில்க்ஸின் மெகா